நீங்கள் எல்லார்ட்டையும் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ட்ரஸ்ட்டை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் எண்ட் அப் இன் டிஸ்ரெஸ்பெக்டட் டிசப்பாயிண்டட் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா நாட் எவ்ரி ஒன் இஸ் வொர்த்தி ஆஃப் யுவர் டைம், எனர்ஜி அண்ட் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. அதே மாதிரி யூ ஹேவ் லிமிடெட் எனர்ஜி டு இன்வெஸ்ட். அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது எல்லாரும் இதை வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ யூ வில் எண்ட் அப் இன் ஃபீலிங் ட்ரைன்ட் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக என்ன நினைப்பாங்கன்னா, பொதுவாக பீப்புள் ஆஃபன் கன்ஃபியூஸ் அவர் கைண்ட்னஸ் வித் வீக்னஸ். நம்ம வந்து ரொம்ப அன்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலே நம்ம வந்து அது இவங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் அதை வந்து வேல்யூ பண்ணி அதை உங்களை ரெசிப்ரோக்கல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எப்பவுமே எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு புதுமான விஷயம். ஒரு சில பேர் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் நீங்கள் வந்து யூ வில் பி கெட்டிங் பூஸ்ட். ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி ஒருத்தங்க ஒரு நிமிஷம் பேசினா கூட நமக்கு வந்து ஒட்டுமொத்த ஆற்றலும் வந்து வேம்பயர் மாதிரி உறிஞ்சி தள்ளுறதுக்கும் ஆள் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, யார்கிட்ட உங்களுடைய எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது முக்கியம். அண்ட் முக்கியமாக சொல்லுவாங்க ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கண்டெம்ப்ட். நீங்கள் பழக பழக பாலும் முழிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பவுண்டரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 24/7 கால் சென்டர் மாதிரி அல்லது 24/7 இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ சர்வீஸ் சென்டர் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் அதுக்கு வந்து ஈல்ட் ஆகிடுவீங்க. பட் யூ டிசர்வ் மிச்சுவாலிட்டி. மிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சா அதுலேருந்து திரும்ப ஒரு ரெசிப்ரோக்கலான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணாது, உங்களுடைய எனர்ஜி, டைம் அண்ட் ட்ரஸ்ட் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கும்போது அதில் பெரும்பாலும் 90% ஆஃப் பீப்புள் வந்து அது வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் நம்ம யாரும் மதிக்கலாம் என்ன பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அது நினைச்சு வருத்தப்படக்கூடாது. லிமிடெட் சர்க்கிள் தான் முக்கியம். அதே மாதிரி ஒரு செலக்டடான ஒரு சர்க்கிள் வச்சுட்டு நம்மளை லைஃப்ல மேலே ஏற்றக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். இது வந்து செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. நம்ம எனர்ஜி ட்ரைன் ஆகக்கூடாது அப்படிங்கிறது அதில் முக்கியம். ஏன்னா எனர்ஜி இஸ் லைக் கோல்டு. அதை நம்ம வந்து பாதுகாத்து தான் ஆகணும்.